ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் அதில் பேப்பர் 1ல டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்ஸில் நமக்கு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் டாபிக் வைஸாக ஒரு டாப்பிக்கில் என்னென்ன டெக்னிக் வேர்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க வேர்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 1.8, அதாவது பெண்ணியம், ஃபெமினிசம், அதோட கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சரி ஃபஸ்ட்டு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெண்ணியம்னா என்னென்னா ஃபெமினிசம். ஓகேங்களா? இதான் நமக்கு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. டாப்பிக்கில் என்னென்ன நம்ம கொடுத்துருப்பாங்கன்னா ஃபெமினிசம், சோஷியோ ஃபெமினிசம், லிட்ரரி ஃபெமினிசம், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் என்னென்னா பெண்ணியம், சமுதாயத்தில் பெண்ணியம். ஓகேங்களா? சோஷியோ ஃபெமினிசம், ஃபெமினிசம்னா பெண்ணியம் தெரியும், சோஷியோன்னா சமுதாயம் தெரியும். ஓகேங்களா? அப்புறம் லிட்ரரி ஃபெமினிசம், அப்போ லிட்ரரி ஃபெமினிசம் இலக்கியத்தில் பெண்ணியம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்னா பல்வேறு கருத்துக்கள், அண்ட் பர்செப்ஷன்னா பார்வைகள். ஓகேங்களா? அதான் பெண்ணியம், சமுதாயத்தில் பெண்ணியம், இலக்கியத்தில் பெண்ணியம், பல்வேறு கருத்துக்களும் பார்வைகளும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிலபஸை நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதான் ஃபெமினிசம், சோஷியோ ஃபெமினிசம், லிட்ரரி ஃபெமினிசம், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பர்செப்ஷன். பெண்ணியம், சமுதாயத்தில் பெண்ணியம், இலக்கியத்தில் பெண்ணியம், பல்வேறு கருத்துக்களும் பார்வைகளும். ஓகே, அப்போ பெண்ணியம்னா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பெண்ணியம், இங்கே ஃபெமினிசம். ஓகேங்களா? ஃபெமினிசம் இங்கிலீஷ் மீடியமாக இங்கே என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து இந்த இன் இருக்குது தெரியுமா, இது பெரிய இன் வருமா, சின்ன இன் வருமானது நிறைய கன்ஃபியூஷன் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ படிக்கிறப்போ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெண்ணியம். ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்டில், ஒன்று ப்ரெசிஸ் ரைட்டிங்லையோ இல்லை காம்ப்ரஹென்ஷன்லையோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து இல்லை டிரான்ஸ்லேஷன்லையோ ஏதாவது ஒன்று வந்து இந்த பெண்ணியம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைக்கெல்லாம் ஹெட்டிங்காக வரப்போகிற இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஹெட்டிங்காக போடுவோம். அப்போ இதில் நம்ம கண்டிப்பாக தவறு பண்ணவே கூடாது. அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எங்கே 3 கால் வருமா, இந்த ஒத்த கொம்பு வருமா, ரெட்டை கொம்பு வருமா, 3 இன்னும் வருமா, 2 சுழி இன்னும் வருமா, இதெல்லாம் வந்து சின்னது இந்த சிலபஸில் இருக்கிறது முக்கியமாக. இதில் தப்பு பண்ணவே கூடாது. அதனால் நீங்கள் போய் இதுவே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபெமினிசம். ஓகே, இங்கிலீஷில் இன்னும் பிரச்சனை இல்லை, FEMINISM. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இந்த ஃபெமினிசம் ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் பெண்ணியம் கொடுத்தா ஃபெமினிசம்னு கொடுத்தா பெண்ணியம்னு எழுத தெரியணும். ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த பெண்ணியம்னா என்னென்னா, பெண்ணியத்தோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? என்னென்னா பெண்களோட உரிமைக்காக போராடுறது, அது போல் வச்சுக்காங்க. ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா அவங்களோட உரிமைகளை அவங்க கேட்குறாங்க, அவங்களெல்லாம் வந்து அந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெண் உரிமைக்காக போராடுறவங்கள அந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஓகே, இதெல்லாம் நம்ம கிளாஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தைக்கான மீனிங் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பெண்ணியம், ஃபெமினிசம். ஓகேங்களா? அடுத்து வந்து பெண் உரிமைனா பெண்ணு கூட்டல் உரிமையா. அப்போ பெண்ணுக்கு என்ன இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் உமன். அப்போ உரிமைக்கு என்ன இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரைட்ஸ். அதான் பெண் உரிமை, உமன்ஸ் ரைட்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி தான். அப்புறம் பெண் உரிமை இயக்கம். ஓகே, இப்போ இந்த பெண்ணா நமக்கு தெரியும், உரிமைனா என்னன்னு தெரியும். அப்போ இயக்கம்னா என்ன? இயக்கம்னா ஒரு மூவ்மெண்ட். என்னென்னா விடுதலை இயக்கம் படிச்சிருப்போம், திராவிட இயக்கம் படிச்சிருப்போம். அப்போ என்னென்னா திராவிட இயக்கம்னா இங்கிலீஷில் என்ன, திராவிட இயக்கம். அப்போ இயக்கம், மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து சின்ன வார்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கிறதால நமக்கு இந்த மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் இதுக்கு ஸ்பெல்லிங் இதெல்லாம் என்னென்ன எங்கெங்கே வரும்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் பெண் உரிமை இயக்கம், உமன்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பெண் விடுதலை. அப்போ பெண்ணை தனியாக பிரிச்சுக்கோங்க, விடுதலை தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா பெண் விடுதலை, பெண்ணுக்கு உமன் போட்டாச்சு, விடுதலைக்கு லிபரேஷன். ஓகேங்களா? லிபரேஷன் இல்லை விடுதலைன்ற வார்த்தைக்கு நம்ம நிறையா கூட போடலாம், ஃப்ரீடம் போடலாம், இது போல் நிறையா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் போடலாம். இது அப்படியே அதுவே தான் போடணும்னு சொன்ன கிடையாது, கொஞ்சம் மாற்றி கூட போடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் விடுதலை வந்து உமன்ஸ் லிபரேஷன். அப்போ உமன் லிபரேஷன் கொடுத்தாங்கன்னா அப்போ உமனுக்கு என்ன, பெண். லிபரேஷன்னா என்ன, விடுதலை. ஓகேங்களா? விடுதலை, ஃப்ரீடம், அது போல் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஆண் பெண் சமம். இப்போ என்னென்னா ஆண் பெண் சமம். ஓகேங்களா? இந்த ஆண்னா நமக்கு என்னென்னு தெரியும் இங்கிலீஷில் மேனு, பெண்ணா என்னென்னு தெரியும் உமனு. அப்போ சமம்னா என்ன, ஈக்குவல். ஓகேங்களா? போத் ஆர் ஈக்குவல், அது போல் தான் சொல்ல வராங்க அந்த மீனிங். அப்போ மென் அண்ட் உமன் போத் ஆர் ஈக்குவல், இல்லை மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல், இது மாதிரி போடணும். ஓகேங்களா? அப்போ மென் அண்ட் உமன் போத் ஆர் ஈக்குவல் ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா என்னன்னா ஆண் பெண் இருவரும் சமம், இல்லை ஆண் பெண் சமம். ஓகேங்களா? இது மாதிரி எழுதணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பெண்கள் முன்னேற்றம். பெண்களுக்கு உமனு, முன்னேற்றம்க்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை அப்லிஃப்ட்மெண்ட்டு, இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? தான் பெண்கள் முன்னேற்றம்.
ஓகேங்களா. அடுத்தது பெண் அடிமை. இங்கே பாருங்கள், பெண் அடிமை. அப்போ உமன் பெண்ணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து உமன் போட்டாச்சு. அடிமைக்கு வந்து சஃபரேஜ் இல்லை சப்ரஸிங்கு, இது போல் உமன் சப்ரஸ் அது போல் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பெண் அடிமைக்கு வந்து உமன் சஃபரேஜ். ஓகே. அடுத்து வந்து ஆண் ஆதிக்கம். ஆண் ஆதிக்கம், இந்த சாவிசம்ன்ற வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆண் ஆதிக்கம், ஆண்ன்றதுக்கு மேலு, ஆதிக்கம்ன்றது இந்த சாவினிசம் ஆர் சாவிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த பெண்ணியம் இல்லைனாலும் வேற எங்கே எந்த ஒரு இடத்துல வந்துடும். ஓகேங்களா. இந்த கல்ச்சர் சிவிலைசேஷன் இது போல இடத்துல வரும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CHAUVINISM என்னன்னா ஆண் ஆதிக்கம், மேல் ஆண் ஆதிக்க சமூகம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துலேருந்து. அதுதான் வந்து இந்த மேல் சாவிசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சாவனிசம், CHAUVINISM, சாவனிசம். ஓகே, இது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல் சாவனிசம். ஓகே. அடுத்து வந்து என்னென்னா மரபுச்சார் பெண்மை. மரபு வழியாக வருதுன்றதுனா கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. மரபுச்சார், மரபு வழியில், அதை சொல்லுன்னா கன்சர்வேட்டிவ். அப்போ பெண்மை. அப்போ பெண்மைக்கு என்ன? ஃபெமினிசம். ஓகேங்களா. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். இப்போ இந்த கன்சர்வேட்டிவ்ன்ற வார்த்தை உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தமிழில் வந்து மரபு சார்ந்தது, மரபுச்சார் அதுன்றதை தெரியணும். அப்போ அந்த வார்த்தை என்ன தெரியணும். ஓகேங்களா. அப்போ இதை திரும்ப படிக்கிறப்போ நமக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா. அதான் மரபுச்சார் பெண்மை, கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பெண்ணிய சிந்தனை. இப்போ நமக்கு என்ன தெரியும்? பெண்ணியன்றதுக்கு ஃபெமினிஸ்ட்னு தெரியும். அப்போ சிந்தனைன்றது என்ன? ஐடியாலஜி. ஓகேங்களா. ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி. இப்போ இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா ஃபெமினிஸ்ட் பெண்ணியம், ஐடியாலஜி சிந்தனை. பெண்ணிய சிந்தனை, ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த கற்பு. இந்த கற்புன்ற வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் தமிழில் வந்து கற்புன்னு ஒரே இதுவாக தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இல்லை கற்பு, ஒழுக்கம் இது போல் கூட சொல்லலாம். இங்கே வந்து என்னென்னா இந்த சாஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க, இல்லை சாஸ்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஓவ்னு சொல்லுவாங்க, இல்லை விர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது சாஸ்டி, சாஸ்டிஃபை, சாஸ்டிட்டி இது போல தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கற்பு, சாஸ்டிஃபை. ஓகேங்களா. இது வந்து அதிகமாக வரும், ஏன்னா கல்ச்சர், சிவிலைசேஷன், தமிழோட பண்பாடு இதெல்லாம் பார்ப்பாங்களா. அப்போ தமிழில் வந்து இந்த கற்பை வந்து உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கடி திரும்ப நிறைய டாபிக்ஸில் கவர் ஆகும். இந்த ஃபெமினிஸ்ட் டாப்பிக்கில் வரும், கல்ச்சரில் வரும், சிவிலைசேஷனில் வரும், எல்லா டாபிக்ஸ்லையுமே வரும். ஓகேங்களா. அப்போது இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கற்பு, சாஸ்டிட்டி, இல்லை வவ் ஆர் விர்ஜினிட்டி. ஓகேங்களா. அந்த சாஸ்டிட்டியை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து பொருளாதார சுதந்திரம். நமக்கு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியும், நமக்கு சிலபஸ்லேயே இருக்கிறதால பொருளாதாரம்னா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. அப்போ எக்கனாமிக். சுதந்திரம்னா என்னன்னு நமக்கு தெரியும், இண்டிபெண்டன்ஸ் படிச்சு போகிறோம், இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட். அப்போ இண்டிபெண்டன்ஸ், அப்போ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா. அப்போ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட் இங்கிலீஷில் கொடுத்தா அதையும் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தரோம். எக்கனாமிக்னா பொருளாதாரம், இண்டிபெண்டன்ட்னா சுதந்திரம். ஓகேவா. அடுத்து வந்து ஒடுக்குமுறை. ஒடுக்குமுறைன்னு நமக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட சமூகம், என்னன்னா தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா இன்னொரு சமூகம் வந்து இன்னொரு சமூகத்தை ஒடுக்குது. அப்போ ஏதோ ஒன்று வந்து இன்னொன்றுத்தை ஒடுக்குது, அழுத்துது, அது போல் அவங்கள வளர விடாமல் தடுத்துது. அப்போ அது என்னன்னா சப்ரஸ் மூமெண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. அதான் இந்த சப்ரஸ் ஆர் ரீஸ்ட்ரெயின். ஓகேங்களா. இந்த ஒடுக்குமுறை, சப்ரஸ் இதுவுமே ரொம்ப முக்கியம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து துன்புறுத்தல். துன்புறுத்தல்னா ஹராஸ். இப்போ ஹராஸ்மெண்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா. இந்த படத்தில் நிறைய இடத்துல பார்த்தோம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அந்த ஹராஸ்மெண்ட், இந்த ஹராஸ்மெண்ட். என்னென்னா ஒருத்தவங்களை துன்புறுத்துறது. அவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு செயலை, ஒருத்தவங்களுக்கு நம்மளோட செயலால் இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த துன்புறுத்தல், ஹராஸ் ஆர் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா. ஹராஸ்மெண்ட். ஓகே. ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பாலியல் துன்புறுத்தல். ஓகே. பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், HARASMENT. இங்கே ஒரு வாரம் தான் வரும். ஓகேங்களா. ஹராஸ்மெண்ட். இந்த ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் இப்போவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதை இப்போவே திரும்ப படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து நம்ம எக்ஸாமில் உட்காந்து அங்கே யோசிச்சுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் வந்து வரப்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை நம்ம படித்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியது நம்மளோட இது தான். அப்போ நம்ம அந்த ஸ்கில் நம்ம இல்லாமல் எக்ஸாம் மால் போனால் அது நம்மளோட தவறு தான். அங்கே போயிட்டு மார்க் குறைஞ்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போவே நம்ம படிக்கிறப்பவே என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படுதோ அதை நம்ம வளர்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா.
ஓகே, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கில் தான், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்துடும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா, இது போல் இந்த 9 டாபிக் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த சிலபஸ்லாம் என்னென்ன ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது அது எல்லாத்தையும் எடுத்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் ஒரு வாட்டி பார்த்துட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாகிடும், ஒரு பயமே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த 1 மந்த் இந்த 1.5 மந்த்லேயே இந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் அண்ட் ப்ரிலிம்ஸ் அப்படியே இது பண்ணி போக வேண்டியதான், பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, சரி ஓகே, சரி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து வன்கொடுமை. வன்கொடுமைன்னா வயலண்ட் குரூயல்ட்டி. வன்கொடுமைன்றது நமக்கே தெரியும், கொடுமைன்றது குரூயல்ட்டி. வன்னா வந்து வயலண்டா வன்முறை அது போல் சொல்கிறது. வன்னா வன்மை வன்முறை அந்த 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 ஃப்ளோவில் வரும். அப்போ வன்கொடுமைனா வயலண்ட் குரூயல்ட்டி. ஓகேங்களா, வயலண்ட் குரூயல்ட்டினா கொடுமை, வயலண்ட்னா வன்மையாக கொடுமை பண்ணுறது அது போல். அப்போது பெண் அடையாளம். அடுத்தது பெண்ணுக்கு தெரியும் உமன். அடையாளம்ன்றதுக்கு என்னென்னா ஐடென்டிஃபை. இப்போ நம்மளோட ஐடென்டி கார்டு, காலேஜுக்கு போகிறப்போ ஐடென்டி கார்டு கொடுத்தாங்க, ஸ்கூலுக்கு போகிறப்ப ஐடென்டி கார்டு கொடுத்தாங்களா, அப்போ அது என்ன நம்மளோட அடையாளம், அது நமக்கான ஒரு அடையாளம்ன்ற மாதிரி. ஓகேங்களா, அதான் பெண் அடையாளம்ன்றது ஃபீமேல் ஐடென்டிஃபை இல்லை ஐடென்டிட்டி. ஓகேங்களா, அதுதான் அடுத்த கொஸ்டின். அடுத்தது வந்து பாலியல் வேறுபாடு. பாலியல்ன்றது நமக்கு என்ன தெரியும், பாலியல் ஜெண்டர். ஓகேங்களா, அப்போ ஜெண்டர் வேறுபாடுன்றது டிஃபரன்ஸ். அடுத்த என்ன ஜெண்டர் டிஃபரன்ஸ். அப்போ இங்கிலீஷில் கொடுத்ததுனால அது நமக்கு மாற்ற தருங்க. ஜெண்டர் டிஃபரன்ஸ், பாலியல் வேறுபாடு. ஓகேங்களா, அடுத்து பாலியல் அரசியல். அதே மாதிரி தான், பாலியல்ன்றது ஜெண்டர், அரசியல்ன்றது பாலிடிக்ஸ். அப்போ ஜெண்டர் பாலிடிக்ஸ், ஜெண்டர் டிஃபரன்ஸு, ஜெண்டர் பாலிடிக்ஸ். ஓகேங்களா, அப்புறம் அதிகாரம். அடுத்தது வந்து அதிகாரம்னா நமக்கு தெரியும் பவர். ஓகேங்களா, அவன் அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுறான்னா அவனோட பவரை தப்பான வழியில் பயன்படுத்துகிறான், அது போல் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ பவர்னா அதிகாரம். அப்புறம் தாய் வழி சமூகம்னா மேட்ரி ஆர்ச்சல் சொசைட்டி. இப்போ மதர் சொல்லுவோம்ல, அப்போ MOTM மதர் வருதா, அப்போ மாதா பிதா அது போல கூட இருக்குது. தாய் வழி தந்தை வழி. தாய்க்கு வந்து மதர்னு சொல்லமா, அதான் மேட்ரி ஆர்ச்சல் சொசைட்டி. சமூகம்க்கு வந்து சொசைட்டி, தாய் வழிக்கு வந்து மேட்ரி ஆர்ச்சியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மேட்ரி ஆர்ச்சியல் இந்த பேட்ரி ஆர்ச்சியல் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இங்கே அப்பா வழி சமூகம், தந்தை வழி சமூகம் வந்து பேட்ரி ஆர்ச்சல். ஓகேங்களா, பேட்ரி ஆர்ச்சல்னா தந்தை வழி, மேட்ரி ஆர்ச்சல்னா தாய் வழி. ஓகேங்களா, தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம், இது வந்து ரொம்ப முக்கியம். இதுவுமே வந்து நமக்கு கொஸ்டினில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா சிலபஸ் கம்மியாக இருக்கிறதால இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிட்டான். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, இதான். ஓகே, அடுத்து வந்து பெண்ணிய கோட்பாடு. நமக்கு தெரியும் கோட்பாடுனா என்ன, தியரி, ஏதோ ஒரு தியரியை பற்றி சொல்கிறாங்க இல்லை. ஓகே, இப்போ பெண்ணிய கோட்பாடு. பெண்ணியமுக்கு வந்து நமக்கு என்னன்னு தெரியும், ஃபெமினிஸ்ட்னு தெரியும். அப்போ கோட்பாடுக்கான அர்த்தம் என்ன, தியரி, அதான் பெண்ணிய கோட்பாடு. ஓகேங்களா, அடுத்து வந்து என்னென்னா முற்போக்குவாதம். முற்போக்குனா முன்னாடி ப்ராக்ரஸ் பண்ணி முன்னாடி இருக்கிறத பார்க்கறது, அதான் வந்து ப்ராக்ரஸிவிசம். முற்போக்குவாதம், முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஃபியூச்சரில் வர்றதை இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க, அதான் வந்து ப்ராக்ரஸிவிசம். ப்ராக்ரஸ்னா ஃபியூச்சர் வரப்போகிறது அதெல்லாம் சொல்கிறது தான் முற்போக்குவாதம், ப்ராக்ரஸிவிசம். ஓகேங்களா, இதுதான். ஓகே, அடுத்து வந்து அடிப்படைவாதம். அடிப்படைனா என்ன, ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஃபண்டமெண்டல். அடிப்படையாக என்ன இருக்குன்றது அதான் அடிப்படைவாதம். வந்து ஃபண்டமெண்டலிசம், அடிப்படையில் அவன்கிட்ட என்ன இருக்குன்றது மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா, அதான் அடிப்படைவாதம், ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதம். ப்ரோக்ரஸிவிசம் முற்போக்குவாதம், ஃபெமினிஸ்ட் தியரி, பெண்ணிய கோட்பாடு. ஓகேங்களா, அடுத்து வந்து பல மனைவியர் மனம் அல்ல பலதார மனம். என்ன இது, ஓகே. பல மனைவியர் மனம்னா பாலிகாமி. பாலினா வந்து நிறைய, காமினா வந்து நிறைய பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறது, இல்லை நிறைய பெண்களோட திருமணம் பண்ணிக்கிறது. இப்போ ஒருத்தரே வந்து 4 கல்யாணம் 5 கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை தான் வந்து சொல்கிறாங்க பாலிகாமின்னு சொல்லுவாங்க, இல்லை பலத்தர மனம். ஓகேங்களா, பல மனைவியர் மனம் இல்லை பலத்தார மனம். ஓகேங்களா, அதுதான். அப்புறம் பல கணவர் முறை, அது வந்து பாலிஆண்ட்ரி. பாலிகாமினா வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஆண் பல பெண்களை மேரேஜ் பண்ணிக்கிறது. பாலிஆண்ட்ரினா ஒரு பெண்ணு
ஒரு பெண் வந்து பல ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பாலி ஆண்ட்ரி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிகேமி, பாலி ஆண்ட்ரி. ஓகேங்களா? இந்த பாலிகேமியை நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பாலி ஆண்ட்ரி வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அப்போ திடீர்னு வந்து பாலி ஆண்ட்ரின்னு கொடுத்தா அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காது, கொஞ்சம் நம்ம யோசிச்சு போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மார்க்சிச பெண்ணியம். என்னன்னா மார்க்ஸ், கால் மார்க்ஸ் இருக்கார்ல, அவர் சொன்ன பெண்ணிசம், பெண்ணியம் என்ன, அதை தான் சொல்கிறது மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம். ஓகேங்களா? அடுத்து வந்து தலித் ஃபெமினிசம், தலித் பெண்ணியம். அப்போ தலித்துக்கு வந்து அதை அப்படியே தான் எழுதணும். அது டிரான்ஸ்லிட்ரேஷன் யூஸ் பண்ணி அதை தலித்துன்னு தான் பண்ணணும். ஓகேங்களா? தலித்துக்கான தனியாக ஒரு இங்கிலீஷ்க்குன்னு ஒரு வார்த்தை கிடையாது. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை தலித்துக்குன்றது கிடையாது. அப்போ அதை அந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் வார்த்தை இல்லாததான் என்ன பண்ணோம்னா நம்ம அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிடணும். அப்படியே நம்ம ஒரு மெசேஜ் அனுப்போம் தெரியுமா, அப்படியே எப்படி இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சோன்னா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு அப்படியே அனுப்புவோம் தெரியுமா, இங்கிலீஷில் SAPTOA சாப்பிட்டியா. அது போல் இங்கிலீஷில் வேர்டு இல்லாத தமிழில் இருக்கிறது எழுதுறோன்னா அதை வந்து அப்படியே தான் டைப் பண்ணி எழுதுவோம்ல மெசேஜ். அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டுக்கணும். அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்லிட்ரேஷன் அலோடுன்னு சொல்லிட்டு TNPSC சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே வந்து இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், DO டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம், இது எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் அலோடு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன். அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, தலித் பெண்ணியம் படிச்சாச்சு. அப்போ அடுத்து வந்து தேசிய பெண்ணியம். தேசிய பெண்ணியம், தேசியம்னா என்ன, நேஷனல் ஃபெமினிசம். ஒரு நாட்டுக்கான நேஷனல் பெண்ணியம்னா நேஷனல் ஃபெமினிசம், ஒரு நாட்டில் இருக்க பெண்ணியத்தை பற்றி பேசுறது, பெண்ணிய கோட்பாடுகளை பற்றி பேசுறது. ஓகேங்களா? அப்புறம் நாத்திக பெண்ணியம். பெண்ணியம்னா நமக்கு தெரியும் ஃபெமினிசம். நாத்திகம்னா நமக்கு தெரியும் ஏத்திஸ்ட்னா வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அது போல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாத்திகம் சொல்லுவாங்களா, அதில் ஆத்திகம்னா ஏத்திஸ்ட். பெரியாரெல்லாம் நிறைய பேர் ஏத்திஸ்ட்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த ஏத்திஸ்ட் தான் இது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, பகுத்தறிவாக சிந்திருக்கவங்க, அது போலலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து மரபுச்சார் பெண்ணியம். ஓகே, பெண்ணியம் நமக்கு தெரியும் ஃபெமினிசம்னு. மரபுச்சார்னா என்னென்னா மரபு வழியில், அப்போ ட்ரெடிஷ்னல் இல்லை கன்சர்வேஷனல் இது போல் வரும். ஓகேங்களா? மரபுச்சார் பெண்ணியம் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபெமினிசம். அப்புறம் தீவிர பெண்ணியம், நமக்கு பெண்ணியம் தெரியும் ஃபெமினிசம். அது மாதிரி தீவிர பெண்ணியம்க்கு வந்து தீவிரம்னா ரேடிக்கல். ஓகேங்களா? ரேடிக்கல் ஃபெமினிசம். அப்புறம் பின்னை பெண்ணியம் என்னன்னா பேக்வேர்ட்ஸ், பின்னைனா பின்னாலன்னு அர்த்தம். அப்போ பின்னை பெண்ணியம்னா பேக்வேர்ட் ஃபெமினிசம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ஃபெமினிசம் ரிலேட்டடில் ஸ்கூல் புக்ஸில் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். இது மாதிரி வந்து இந்த 9 டாப்பிக்கும் வந்து என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது என்ன ஒரு பேஜ் வந்துச்சா, அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு 3 பேஜ் 4 பேஜ் வரும். இது மாதிரி வந்து 9 டாப்பிக்கும் படிச்சுட்டு இதை நம்ம என்னெல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம இந்த சில வார்த்தையில் வந்து ஸ்டக் ஆகி நிற்க மாட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட PDF நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் படித்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த TNPSCக்கு Group 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 9940170028. ஓகேங்களா? விதைகள் ஸ்டடி சென்டர், இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் PDF வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் PDF சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இது போல் வீடியோஸ் போடணும்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.